சுமகஸ்ச ஏகதந்தஸ்ச கபிலோ கஜகர்ணக லம்போதரஸ்ச விகுடோ விக்னராஜோ விநாயக தூமகேதோ கணாதக்ஷ பாலச்சந்திர கஜானன வக்ரதுண்டு சூர்பகர்ண ஹேரம்ப ஸ்கந்த பூர்வஜகன்னு பிள்ளையாருக்கு பூஜை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா அங்கே அம்பாள் இருந்தால் பிரதான எந்த தெய்வம் நீங்கள் வீட்டில் வழிபடுறோ அந்த தெய்வத்தை வழிபட்டு விஸ்வாவசு வருடம். சரி, இந்த விஸ்வாவசு வருடத்தில் மேஷத்திலிருந்து மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அப்படி ஷார்ட்டாக ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களுக்கு விஸ்வாவசுரம் எப்படி இருக்கக்கூடிய பலன், அதே போன்று வீட்டுக்குள்ளே குத்து விளக்கு 2 விளக்கு ஏற்றுற வழக்கங்கள் இருக்கும். ஒரு தாம்பாளத்தில் அரிசி வச்சு அதன் மேலே அந்த வெள்ளரி பழம் வச்சு நகையெல்லாம் சாத்தி குழந்தைகளுடைய அந்த படிக்கக்கூடிய புஸ்தகங்கள்லாம் வச்சு இந்த வருஷம் நன்னா இருக்கணும், எப்படி கண்ணாடி வச்சு சந்தனம் குங்குமம் 12 ராசி இந்த விஸ்வாவசு நாம சம்வத்சரத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். தெய்வ வழிபாடு இருந்ததுன்னா வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் வெற்றி வெற்றி வெற்றிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. நன்றி, நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷ். அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். ரொம்ப நாள் நம்ம வீடியோ போடலை, இப்போ நம்ம திருப்பியும் மகேஷ் ஐயர் அஃபீஷியலில் நம்ம போட்டிருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது விஸ்வாவசு வருடம். இந்த விஸ்வாவசு வருடத்தில் மேஷத்துலேருந்து மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலாபலன்களை ரொம்ப நிறையா இல்லாமல் குறிப்பிட்டு சின்ன சின்ன பலாபலன்களாக நம்ம எடுத்து பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இது விஷுக்கனி இல்லையா, என்ன பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இந்த விஷுக்கனி சித்திரையில் கனி காணுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. மஞ்சள் புஷ்பம் இருக்கும், அதை வாங்கி வீட்டில் வைப்போம். வீட்டுக்கு முன்னாடி மாவிளை மாற்றுவோம். அதே போன்று வீட்டுக்கு வெளியில் வாசலில் கோலம் இடுவோம். அதே போன்று வீட்டுக்குள்ளே குத்து விளக்கு 2 விளக்கு ஏற்றுற வழக்கங்கள் இருக்கும். ஒரு தாம்பாளத்தில் அரிசி வச்சு அதன் மேலே அந்த வெள்ளரி பழம் வச்சு நகையெல்லாம் சாத்தி குழந்தைகளுடைய அந்த படிக்கக்கூடிய புஸ்தகங்கள்லாம் வச்சு இந்த வருஷம் நன்னா இருக்கணும், எப்படி கண்ணாடி வச்சு சந்தனம் குங்குமம் இட்டு காலையில் எந்திரிச்ச உடனே அம்மா அப்படி கண்ணை முடியே கூட்டிகிட்டு வருவாள். கண்ணை முடியே கூட்டிகிட்டு வந்து அந்த சுவாமியை பார்க்க வைப்பா. சில்லற காசு அந்த பணத்தை எல்லாம் பார்க்க வைப்பா. பார்க்க வச்சு கனி காணுதல் அப்படின்னு சொல்லுவாள். கை 2 உரசி கையை பார்ப்போம். அம்மா பாட்டை நமஸ்காரம் வாங்கி பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு நம்ம போகிற வழக்கங்கள் இருக்கும். இதை விஷுக்கனி அன்னைக்கு அதே மாதிரி காலையில் 2 சர்க்கரையை வாயில் போடுவாள். இந்த வருஷம் உங்களுக்கு அற்புதமாக ரொம்ப சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வார். காலையில் விநாயகருக்கு பூஜை பண்ணுவாங்க. சுமகஸ்ச ஏகதந்தஸ்ச கபிலோ கஜகர்ணக லம்போதரஸ்ச விகுடோ விக்னராஜோ விநாயக தூமகேதோ கணாதக்ஷ பாலச்சந்திர கஜானன வக்ரதுண்டு சூர்பகர்ண ஹேரம்ப ஸ்கந்த பூர்வஜகன்னு பிள்ளையாருக்கு பூஜை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா அங்கே அம்பாள் இருந்தால் பிரதான எந்த தெய்வம் நீங்கள் வீட்டில் வழிபடுறோ அந்த தெய்வத்தை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் தான் குழந்தைகளுக்கு இதெல்லாம் அந்த கனி காணுதல்ங்கிற விஷயத்தை பெரியவங்க காண்பிப்பாங்க. காலையிலேருந்து நல்ல விஷ்ணு சஹஸ்ரநாமம் லலிதா சஹஸ்ரநாமம் மந்திர ஸ்லோகங்கள்லாம் வீட்டில் போயிட்டு இருக்கும். சந்தோஷமாக எல்லாரும் அன்றைக்கி இருப்பாள். பக்கத்தில் இருக்கிற கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இந்த தமிழ் வருட பிறப்பு இது விஸ்வாவசு வருடம். சரி, இந்த விஸ்வாவசு வருடத்தில் மேஷத்திலிருந்து மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அப்படி ஷார்ட்டாக ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களுக்கு விஸ்வாவசுரம் எப்படி இருக்கக்கூடிய பலாபலன்கள். மேஷராசி அன்பர்களுக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். வேலைவாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சுங்கிற பயம் கண்டிப்பாக இருந்து கொண்டு இருக்கும். அதே சமயத்தில் தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். நிறையா முயற்சிகள் அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பிஸ்னஸ் மல்டிபிள் பிஸ்னஸ் யாராவது பண்ணலாம், யாராவது இது பண்ணால் நல்லாயிருக்கும் அது பண்ணால் நல்லா இருக்கும்னா நண்பர்கள் மத்தியில் ரொம்ப கவனம் என்பது தேவை. இதெல்லாம் நீங்கள் இந்த வருடத்தில் கவனித்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக அமையும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வருஷமே உங்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட்டான வருஷம். நினச்ச காரியமெல்லாம் நல்லபடியாக நடக்கும். பணவரவுகள் கூடி வரக்கூடியதாக இருந்து கொண்டு இருக்கும். பழக்க வழக்கங்களில் நல்லவர்கள் தீயவர்கள்னு பார்த்து பழகிறது ரொம்பவுமே நல்லது. பண வரவுகள் உண்டு. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் கூடி வரத்துக்குண்டானதாக இருக்கும். குடும்பத்தில் புது வரவுகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடியதாக இருக்கும். வீடு கட்டுறது, இடம் வாங்குறது போன்ற முயற்சிகள் அற்புதமாக இருக்கும். வெளிநாடு வெளியூர் சம்பந்தமான விஷயம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டு இருக்கும். தொழிலில் பார்ட்னர்ஷிப்பில் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. ரிஷபராசி அன்பர்கள் இந்த வருடம் உங்களுக்கு இப்படி ஆக இருக்கிறது. மிதுன ராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கும். 6 மாதம் கொஞ்சம் டேவாக இருக்கும். அடுத்த 6 மாதம் உங்களுக்கு படபடன்னு சூப்பர் ஃபாஸ்ட்டில் போகும். தொழிலாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, டக்குன்னு
காரியங்கள்லாம் உங்களுக்கு வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் நல்லா இருக்கும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். சின்ன சின்ன நேரங்களில் உடம்பு சம்பந்தமாக சதை சம்பந்தமான விஷயங்களில் கவனம் என்பது தேவை. பணவரவுகள் கூடி வரும். தம்பி தங்கையோடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். வெளிநாடு விசா டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்களில் பிரச்சனை இருந்ததெல்லாம் கொஞ்சம் சால்வ் ஆகும். ஒரு பிரச்சனையை தாண்டி ஒரு சக்ஸஸ் உங்களுக்கு கூடி வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் மிதுன ராசி நண்பர்களுக்கு ஏற்படும். கடகராசி நண்பர்களுக்கு குடும்பத்தில் ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து எடுத்து செய்வீங்க. பண விவகாரங்களில் கவனம் என்பது தேவை. சம்பாதிக்கிறதுல கணக்கு வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். அஷ்டமசனி போனதே உங்களுக்கு ஒரு பெரிய வைப்ஸாக இந்த ஆண்டு இருந்துருக்கும். திருமண காரியம், வீடு கட்டணும், இந்த போன்ற விஷயங்கள்லாம் இந்த அஷ்டமசனியில் நீங்கள் பண்ணியிருக்கணும். இல்லை அப்படின்னு சொன்னால் இனி வரக்கூடிய ஆண்டில் அதை விட்டுறாதீங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை விட்டுவிட்டால் திருப்பியும் நீங்கள் 4-5 வருஷம் வீடு கட்டுறதுக்கும் இடம் வாங்குறதுக்கும் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும் கடகராசி அன்பர்களுக்கு. சிம்மராசி நேயர்களுக்கு நிறையா நல்ல விஷயங்கள் நடந்துன்னு தான் இருந்தது. ஆனால் அஷ்டமசனியை நினச்சா பயம் இருக்கும், இருக்க தான் செய்யும். கவனம் என்பது தேவை. பேச்சில் கவனம் தேவை. மனதளவில் சின்ன சின்ன வருத்தங்கள் அப்பப்போ பட வைக்கும். திருமண காரியம், வீடு கட்டுறது, இடம் வாங்குறது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டுகள் இருந்து கொண்டு இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் இன்ஃபீரியாரிட்டி சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் பார்க்குவீங்க. அப்படி இல்லாமல் சரி யார் என்ன சொன்னால் என்னென்னு அதை பெரிய விஷயமாக எடுத்துக்காக நீங்கள் செயல்பட்டீங்கன்னா சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு சாதகமான ஆண்டாக மாறும். குருவும் நல்ல 11ஆம் இடத்துக்கு வரப்போகிறா. அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள பேச்சில் கவனம் என்பது தேவை. கன்னிராசி அன்பர்களுக்கு 70 வயசு 80 வயசு ஆனவங்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். மீதி பிரச்சனை இல்லை சார், இல்லை. எடுத்த காரியங்கள் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்தில் திருமண விஷயங்களில் ரொம்ப நாள் தட்டி போயிட்டு இருந்தவங்களுக்கு சில நல்ல காரியங்கள் நடக்கும். தொழில் முறைகளில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸ் கொஞ்சம் அப்படியே தடுமாற்றம் இருக்கும். அடுத்த 6 மந்த்ஸ் உங்களுக்கு செட் ஆகிற எல்லா விஷயங்களும் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு கன்னிராசி அன்பர்களே. துளாராசி நேயர்களுக்கு எப்படி ரிஷபராசி அன்பர்களுக்கு சொன்னேன்னா, துளாராசிக்கு ஒரு பெரிய ஜாக்பாட்டான ஒரு காலமாக இந்த காலங்கள் உண்டு. மிகப்பெரிய ஒரு லெவலில் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். கோயில் கட்டுறது, இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, பூர்வீக சொத்து லாபத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வேலையினால் இருந்த பிரச்சனையை கொஞ்சம் கொஞ்சமாக தீர்த்து கொள்வீர்கள். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை. யாராவது புதுசாக பழக்கமாகறவங்ககிட்ட நம்மளுடைய ஃபேமிலி விஷயத்தெல்லாம் பகிர்ந்து கொள்வதும், ஃபேமிலி பிரச்சனையில் மற்றவர்களை உள்ள நுழைகிறதும் தவிர்த்து கொள்வது நல்லது துளாராசி நண்பர்களே. விருச்சிக ராசி நேயர்களுக்கு நல்லது நடக்கும், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அர்த்தாஷ்டம சனி போனதே ஒரு மிகப்பெரிய பலன்களாக உங்களுக்கு கருதலாம். தொழில் முறைகளில் புது ஆட்களை சேர்த்துக் கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. குரு 8ஆம் இடத்துக்கு போக போகிறார் குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம். அப்போ சில தடங்கல்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். நல்லதெல்லாம் கெட்டதாக தோணும், கெட்டதெல்லாம் நல்லது மாதிரி தோணும். அதனால் சில பேர் சொல்கிறதுல யார் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்கிறத பார்த்து கவனமாக லீட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். 1க்கு 100 முறை அம்மா அப்பா சகோதர சகோதரிகள் மனைவி அல்லது கணவர் குழந்தைகள் சொல்லக்கூடிய விஷயத்தை அவங்ககிட்ட டிசிஷன் கேட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். தனுசு ராசி நண்பர்களுக்கு நல்லது கூடி வரக்கூடிய அற்புதமாக இருந்தாலும் ஒரு பக்கம் அர்த்தாஷ்டம சனி நடக்கக்கூடிய காலமாக இருக்குது. ஆனால் குரு பார்க்குறா, அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்துகிட்டு இருக்கும். அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். மேல் படிப்பில் ரொம்ப ஆர்வம் காமிப்பீங்க. அது மாதிரி வெளிநாடு வெளியூர் போய் படிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. தம்பி தங்கை சில நேரங்கள் உங்ககிட்ட கோவிச்சுக்குவாங்க. அதே சமயத்தில் நீங்கள் இது பண்ணல அது பண்ணலன்னு நண்பர்கள் கூட சில நேரம் உங்களை விட்டு தள்ளி இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வருடத்தில். மகர ராசி நண்பர்களுக்கு வேலை வாய்ப்பு நிச்சயமாக உங்களுக்கு ப்ரமோஷன், அதே மாதிரி இடம் விட்டு இடம் மாற்றம், மன நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சொந்த ஊருக்கே போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. நிறைய முயற்சிகளில் வெற்றி பெற்றுட்டு வருவீங்க. சில தடங்களை தாண்டி அடுத்தது நீங்கள் உங்களுடைய அடி எடுத்து வைக்கிறதுக்குண்டான ஒரு காலமாக இந்த காலங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில பேர் புரிஞ்சுப்பாங்க, சில பேர் புரிய மாட்டாங்க. அதை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டீங்க. ஏன்னா இறைவன் புரிஞ்சுக்கிட்டா போதுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே எப்போவுமே ஆழ்ந்த மனசில் இருந்துகிட்ருக்கும். கும்பராசி நண்பர்களுக்கு நிறைய விடாமுயற்சி மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். ஜென்மசனியிலேருந்து போனதே பெரிய உடம்புலேருந்து ஏதோ ஒன்று ரிலீஃப் ஆன மாதிரி இருக்கிற மாதிரி எண்ணங்கள் தோணும். குடும்பத்தில் பேசுகிறதுல கவனமாக இருக்கணும். பண விவகாரங்களில் கவனமாக இருக்கணும். யாரையும் நம்பி பொறுப்புகள் கொடுக்கறதுல கவனமாக இருக்கணும். கணவர் மனைவியுடைய ஆரோக்கியத்திலும் மனைவி கணவருடைய ஆரோக்கியத்திலும் கவனம் இருப்பது ரொம்ப அவசியமாகப்பட்டது. பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்ட தொழில் சம்பந்தமான விஷயங்கள் பேசும்போது, பண சம்பந்தமான விஷயங்கள் போகும்போது எதையும் ரைட்டிங்கில் இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. மீனராசி நண்பர்களுக்கு விரயசனி போய் ஜென்மசனி வந்துட்டு ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை. டிசிஷன் எடுக்கிறதுல சில நேரங்கள் தப்பான முடிவுகள் கூட எடுக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கலாம். அதே சமயத்தில் இடம் வாங்குறது, வீடு வாங்குறது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தொழிலுக்கு தேவையான முதலீடுகள் உங்களுக்கு மன திருப்தியை கொடுக்கும். தாயார் வழியில் நல்ல செய்திகள் உண்டு. சொந்த வீடு, இடம், பொருள் சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய காலமாக இருந்துருக்கு. எல்லாம் இருந்தாலும் ஏதோ ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலைகள் அப்பப்போ வரும். தெய்வ வழிபாடு உங்களுக்கு மேலும் 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 பெருக்கக்கூடியதாக அமையும். 12 ராசி இந்த விஸ்வாவசு நாம சம்பத்சரத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம்.
இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். தெய்வ வழிபாடு இருந்ததுன்னா வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் வெற்றி வெற்றி வெற்றிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. நன்றி, நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷ்.